கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு காப்பு கட்டிட்டாங்க. நாம என்ன பண்ணுவோம்? பொண்ணை தனியா ஒரு வீட்டுல, மாப்பிள்ளை தனியா ஒரு வீட்டுல வச்சு காப்பு கட்டுவோம். அது ஆனா சாமி ஒருபோதும் தன்னுடைய தேவியும் தன்னுடைய மனைவியும் தெரியாதவர். அப்படி சுவாமி அதுலயும் சிவபெருமான் ஒரு கருத்தை சொல்லக்கூடியவர். என்ன இல்லறமே அது நல்லவர். சன்னியாசிகள் அவர்களுக்கு அவர் வந்து கொடுத்து கிடையாது, சம்சாரிகளுக்கு தான் கொடுக்கிறார். ஏன்னா எவன் ஒருவன் சன்னியாசத்தை விரும்புகிறானோ அவன் இந்த பூமியில் வாழ தகுதி இரண்டாம் பட்சம். உலகத்துல ஒவ்வொரு ஜென்மா ஒவ்வொரு குழந்தையும் தரிக்கும் போது அதுக்கான கடமைகள்லாம் எழுதப்பட்டது. பிரம்மதேவர் எழுதுறார், அதை சித்திரகுப்தர் கணக்கு எடுத்து வைக்கிறார். அந்த கணக்கெல்லாம் செய்கிறவர் தான் தர்மராஜா. தர்மத்தின்படி அவர் செய்கிறார். அது பேர் தான் அவருக்கு தர்மராஜர்னு பேர். இந்த எழுதுக்கு அந்த கர்ப்பம் தரிக்கிறதுல இருந்து காடு போகிற வரைக்கும் இடையில அத்தனையும் கூட வர யார் வர்றாருன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான். அப்படிப்பட்ட சுவாமி அவருக்கு கல்யாணத்தினுடைய 10 வேஷ்டி புடவை சின்ன பண்ணணுமா பிள்ளைங்களுக்கு பூத்துணி கொடுப்போம். அந்த மாதிரி சாமிக்கு இப்ப என்ன பண்றோம்? பூத்துணி கொடுத்துருக்காங்க. சதவாக்கியம் வெண்பட்டு வேஷ்டிக்கும் நீலவர்ண பட்டுப்படவையும் சாத்தி அப்படி ரெடி ஆயிட்டாங்க. ரெண்டு பேரும் கல்யாணத்தில் தயாராகிட்டாங்க. ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க முட்டை ஒண்ணு மட்டும் தெளிவான பேரு, மீது ரெண்டு சூட்சமான பேர். ஆணினா எப்படி ஆணி ஷார்ப்பா இருக்கு அந்த மாதிரி வளர்றது மூங்கல். ஆழமா ரெண்டு பேரும் ஒத்து போய் வாழணும் கொஞ்சம் முன்னாடி. அதுக்காக ஆணி இப்படியாக அந்த 3 மரம் நம்ம சொல்றோம். இது இன்னொரு தத்துவம், ஆத்மபூத்த தத்துவமாக சொல்ல போனா சனாதனம் எப்படி சொல்லுதுன்னா ஆலமரம், உதயமரம், மூங்கில் மரம், மரம் மூர்த்தியம்